ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 2 நாள் வந்து வெளியே போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ட்ராவல் பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்க சில திங்ஸை வச்சே நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவல் பேக்கை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த ட்ராவல் பேக்கு இதோட பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா போலோ அப்படின்ற பிராண்டு தான். ஸோ இந்த பேக் வாங்கி நாங்கள் 5 இயர்ஸ் ஆகுது. ஆனால் நல்லாவே இருக்குது குவாலிட்டி வைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு ஒரு 2 நாள் ஒரு நாளுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து 2 நாளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் தான் இதில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பேக்கோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானில் இருக்குது. நான் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் வந்து 2500 வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்பு வச்ச ஒரு கிளாத்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுற கவரில் வந்து நான் வந்து டவல்ஸு, அப்புறம் இன்னர் வேர்ஸு, அப்புறம் நைட்டிஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து நான் இதுலேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக அடுக்கி வச்சா அதுவுமே நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் எல்லாம் வந்து அடைச்சிக்கும். ஸோ அதனால் வந்து நான் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சேன். எடுக்கிறதுக்குமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குர்த்தீஸ் வந்து பேண்ட்டோட செட்டாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டு புடவை தான். பட்டு புடவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீ ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி அதையுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சிடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய திங்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஹஸ்பண்டு, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பசங்களது அப்படின்ட்டு தான் அடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடியில் அடுக்கி வைக்கிறதுனால வந்து கசங்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே அடுக்கி வச்சுட்டா அதை எடுத்து ஒரு திங்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக வந்து சாரீஸ் வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ் தான் வைக்கிறேன். எப்பவுமே இந்த டிஷர்ட்டு, ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணால் நம்ம மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மடித்து வச்சுட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அயனிங்க்கு கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களே வந்து எனக்கு மடித்து கொடுத்துட்டாங்க. பேண்ட்டுமே பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கினதுனால அதை அப்படியே தூக்கி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரதுக்குட்டியோட ட்ரெஸ் தான் அடுக்கி வைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே 2 செட்டு அப்படின்றதுனால பாப்பாவோட ஃப்ராக் மட்டும் ஏன் கடைசியாக வைக்கிறேன்னா, ஃப்ராக் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா புஃப்னு இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வச்சுட்டா வந்து நம்மளுக்கு இடம் பத்தாத மாதிரி தெரியும். ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃப்ராக்கை வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி ஃப்ராக் வந்து நம்ம எந்த அளவுக்கு கசங்கினா கூட வந்து ஃப்ராக்கில் வந்து பெருசாக எதுவும் தெரியாது அசிங்கமாக. ஸோ அயனிங் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வந்து கசங்கினா வந்து அது அப்படியே வந்து அந்த மடிப்பெல்லாம் தெரியும். அதனால் பாப்பாவோட ஃப்ராக் வந்து நான் லாஸ்ட்டாக வச்சுட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் வந்து இந்த பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து எல்லா ஜுவல்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து ஒரே பாக்ஸ்லேயே நான் கொண்டு போகிறேன். ஸோ அதுக்கு தனித்தனி பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணல. என்னோடய இது பாப்பாவோட இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கின கண்டெய்னர் தான். அது வந்து இப்போ நான் இதுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட எது இருக்கோ நம்ம அதில் வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அதுவே போதும். இதுக்குன்னு தனியாக திங்ஸ் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ என்னோடய பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடில் ஒரு ஜிப் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அந்த இடம் வந்து அந்த பாக்ஸுக்குமே வந்து கரெக்டாக இருந்ததுனால நான் அதில் வந்து வச்சிடுறேன். ஆன்லைனில் வந்து நிறைய ஆர்கனைசர் இருந்தது ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் ஆனால் எனக்கு தேவைப்படலைன்றதுனால நான் வாங்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தனியாக இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பேக்கில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்கான ஐட்டம்ஸ் தான், ஃபவுண்டேஷன், காம்பேக்ட்டு, அப்புறம் ஐ ஷேடோ, ஐலைனர், அந்த மாதிரி திங்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்திருக்கேன் மாமா இடத்துலேருந்து. ஸோ வின்டர் சீசன்றதுனால வந்து அவனுக்கு மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போடுவேன். ஸோ அவனுக்கு தனியாக இந்த பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே வந்து நான் இதுலேயே கூடவே சேர்த்து வச்சுக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இல்லைனா நார்மலாக பவுடர் போட்டு அதோடு தான் பேக்கிங் பண்ணியிருப்பேன். இவ்வளோ திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு வந்து மேக்கப் திங்ஸ் எல்லாமே இந்த பேக்லேயே வந்து பற்றிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஒரு பேக் எடுத்தாவே நம்மளோட மேக்கப்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இதிலே ஸ்டோர் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தோட எல்லாம் மிக்சிங் ஆகாமல் கரெக்டாக அது அந்தந்த இதுவில் இருந்ததுன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து
வந்து எல்லாமே தனித்தனியாக தான் ஸ்டோர் பண்ணுறேன். பட் என்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ராவலுக்காக புதுசாக ஒன்று வாங்கி அதிலலாம் ஸ்டோர் பண்ணலாம் இல்லை. ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததில் ஸ்டோர் பண்ணுறேன். மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மேல் ஜிப்பில் வச்சிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வின்டர் சீசன் அப்படின்றதுனால நம்ம ஹேர் வாஷ்லாம் பண்ணால் ஹேர்லாம் காயறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளோ ட்ரையரும் என்னோடய ஸ்ட்ரெயிட்னரும் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட்னர் வந்து ஹேருக்கு கிடையாதுங்க. நான் வந்து சாரீ வந்து நம்ம அயனிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து சாரீ அயன் பண்ணுறதுக்காக தான் வந்து ஸ்ட்ரெயிட்னர் எடுத்துக்கிறேன். சாரீ வந்து நம்ம என்ன தான் ப்ரீப்ளீட் பண்ணாலும் நம்ம கட்டினதுக்கப்புறம் ஒரு வாட்டி அதை ஸ்ட்ரெயிட்னர் வச்சு அயன் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸ்ட்ரெயிட்னர் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து திங்ஸ் எல்லாம் வந்து உள்ளே புஷ் பண்ணிவிட்டு ஜிப் போட்டு வச்சிடுறேன். எப்பயுமே இந்த மாதிரி ட்ராவல் பேக்லலாம் ஏதாவது ஒரு திங்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் கூட நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நல்லா புஷ் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணால் ஈஸியாகவே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ட்ராலி பேக்லாம் வந்து யூஸ் பண்ணால் நம்ம வந்து தூக்கிட்டு போக வேண்டிய வேலை இருக்காது. வீல் இருக்கிறதுனால நம்ம அப்படியே தள்ளிட்டு போயிடலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த பேக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக்கில் நான் எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறேன்னா, இது வந்து பசங்களோட ரஃப்புக்காக யூஸ் பண்ணுற இன்னர்ஸு, அப்புறம் பனியன்ஸு, பாப்பாவோடையது தம்பியோடையது 2 பேருமே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயே டைப்பர் எல்லாமே வச்சிடுறேன். ஏன்னா டக்குன்னு நம்ம வந்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் மாற்றணும் அப்படின்னா ஹேண்ட்பேக்கில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ட்ராவல் அப்படின்னாவே மெடிசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து மெடிசன்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றும் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். அதுவும் குழந்தைங்களது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கிடைக்கிற மெடிசன் இன்னொரு இடத்துல கிடைக்காது. ஸோ நம்ம இங்கேருந்தே எல்லாமே வாங்கி எடுத்துகிட்டு போகிறது தான் எப்பயுமே நல்லது. நம்ம டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு தம்பிக்கு காமனாக கோல்டு சிரப்பு இதெல்லாமே எடுத்துக்கிறேன். அப்புறம் ஈனோ வந்து எடுத்துக்கிறேன். ஈனோ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எதுக்குன்னா வேறு இடம் போகும்போது நம்மளுக்கு ஃபுட்டு செட் ஆகலை, ஸோ ஒரு எமர்ஜென்சிக்காக நான் ஈனோ எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக தெர்மாமீட்டர்லாம் இருந்தால் எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு. ஸோ நான் இதில் வந்து எல்லாம் பேசிக்கான மெடிசன்ஸுமே எடுத்துக்கிறேன். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ ரீசெண்டாக மினி விலாகில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கவர் தான், அந்த கவரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ வேணுன்றப்ப இந்த கவர் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் ஸ்டோர் பண்ணேன். ஆன் த ஸ்பாட் வந்த ஐடியா தான் இது. ஸோ இது வந்து இருக்கே, இதுவே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்திங் ஐட்டம் தான். ஸோ பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, ஸோ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதிலையே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 குட்டி கவர்ஸ் இந்த மாதிரி வந்தது. ஸோ அதனால் அதை வந்து தனித்தனியாக வந்து போட்டுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தம்பியை கூட்டிகிட்டு போகிறதுனால அவனுக்கு தேவையானது, ஸோ நம்ம வந்து டம்ளர், ஸ்பூன், ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம சாப்பிட்ற டைமில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு தனியாக வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். அதனால் அதையுமே வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பேக்கில் வந்து சார்ஜர், அப்புறம் எனக்கு வந்து வீடியோக்காக இருக்கிற மைக்கு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து குட்டி பேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அச்சுக்குட்டிக்கும் பிரதுக்குட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மப்ளர் தான். ஸோ பிரதுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்கி மப்ளர்னு சொல்லுவாங்க இல்லையா, மங்கி குல்லான்னு, அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து நார்மலாக அவளுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதே எடுத்துக்கிறேன். ஸ்வெட்டர்ஸ் வந்து இப்போ வின்டருன்றதுனால எடுத்துக்கிறேன். ஆனால் இவங்க 2 பேருமே போட்டுக்க மாட்டாங்க. நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ எனக்குமே ஸ்வெட்டர், குல்லா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து தனியாக ஒரு பேக் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி அவங்க கையில் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இந்த கிரேப் வாட்டர் வந்து எடுத்துகிட்டு போங்க. கிரேப் வாட்டர் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு ஃபுட்டுலாம் செட் ஆகலை, ஸோ ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு அப்படின்னும் போது ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம கொடுக்கறதுக்காக நான் வச்சுருக்கேன்.
ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கில் வந்து நீட்டாக வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். இதெல்லாம் எனக்கு வந்து டக்குனு எடுக்கிறோம் அப்படின்ற பொருட்கள். ஸோ அதனால் வந்து ஹேண்ட்பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஹேண்ட்பேக்குமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி சைட்லலாம் தட்டி கொடுத்து ஒரு வழியாக ஜிப்பு போட்டு முடிச்சிட்டேன். எப்பவுமே கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. நான் வந்து நிறைய லக்கேஜும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா பஸ்ஸில் போகிறோமா காரில் போகிறோமான்னு இன்னும் டிசைட் ஆகலை. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே வந்து நான் கம்மியாக எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் வந்து மறக்காமல் வந்து நம்மளோட ஆதார் பேன் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடையது ஹஸ்பண்டுடையது 2 பேருதும் ஆதார் பேன் 2த்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக தான் போகிறோம். ஸோ அப்படியே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி சுற்றி பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.